நம்ம 30வது வாக்கியம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயின்ட்டுருக்கு. திருமங்கை மன்னன் வந்து வழிப்பறிக்காக ஒரு யாராவது வருவாளோ மாட்டுவாளோ அவளை வழிப்பறி கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் 30வது ஸ்டேட்மெண்ட், கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அவர் நின்றுருக்கார், யாருமே வரல. இப்போ பகவான் நினச்சாராம், பாவம் இன்னைக்கு அவருக்கு ததி ஆராதனை பண்ணுறதுக்கு யாருமே சிக்கலை, சரி நம்மளே போவோம் அப்படின்ட்டு அவர் ஸ்ரீதேவியை கூப்பிட்டுண்டு அவரே சாக்ஷாத் திருமண கோலத்தில் அவ்வளோ அழகாக நகையெல்லாம் போட்டுண்டு ஷூட்டிண்டு மன்மதனா வராராம். அவர் கூட அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிண்டு அவர் கூட எல்லாரையும் கூட்டிண்டு அவளுக்கும் நகையெல்லாம் போட்டுண்டு ரத்னங்கள் வைடூரியம் வைரம் எல்லாம் அணிந்து கொண்டு எல்லாரும் வராளாம். வந்தால் பெருமாளும் ஸ்ரீதேவியும் கிளம்பி வராளாம். அவள் எப்படி வரானா, சிம்மகதி கஜகதி ரிஷபகதியாக வராளாம். எப்படி ஆண்டாள் வந்து பெருமாளை கிருஷ்ணரை வந்து எழுப்பறதே சொல்லுவாள்ல, அந்த மாதிரி மாறி மழை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அழிவிற்று தீ விழுத்து வேறு மயிர் பொங்க எப்பாதும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்னிங்க நீ போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு எப்படி ஆண்டாள் வந்து பெருமாள் அப்படியே நீ ராஜ கம்பீரமாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாளோ, அந்த மாதிரி இந்த பெருமாளும் தாயாரும் அப்படியே கம்பீரமாக வராளாம் அந்த இடத்துக்கு. இந்த பாசுரத்தை யூஸ்வலாக நமக்கு நல்ல காரியம் நம்ம கை கூடணும், ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம், அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த பாசுரத்தை சொல்லிட்டு போனால் அப்படியே பெருமாள் நம்ம முன்னால் வந்து அதை நடத்தி கொடுத்துருவாளாம். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பாசுரம் தான் இந்த பாசுரம், ஆண்டாள் சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளும் தாயாரும் வந்து நிற்கிறாராம் திருமங்கை ஆழ்வார் முன்னால். அப்படியே சிம்மகதி கஜகதி ரிஷபகதியாக நிற்கிறாளாம். சிம்மகதினா லயன் மாதிரி, கஜகதினா எலிஃபெண்ட் மாதிரி, அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு எலிஃபெண்ட் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக அந்த மாதிரி. ரிஷபம்னா அந்த வைல்டு பைசன், அந்த மாதிரி அவர் வந்து நிற்கிறாராம். அப்படி ஒரு அப்பாற்பட்ட ஒரு பிரம்மாண்ட பரபிரம்மம் வந்து பெருமாளே வந்து திருமங்கை ஆழ்வார் முன்னால் வந்து நிற்கிறாராம். வந்தால் இந்த காட்டு வழியாக வரச்சே திருமங்கை ஆழ்வார் கரெக்டாக பார்த்துடுறாராம். பார்த்துட்டு நில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறாராம், டக்குன்னு ஸ்ரீதேவி பின்னால் போய் நிற்கிறாராம், பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறாராம். ஒழிஞ்சின உடனே என்னம்மா இது, உன் புருஷன் வந்து இவ்வளோ கோழையாக இருக்கானே, நான் வந்து நில்லுன்னு சொன்ன உடனே உன் பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதேவி சிரிச்சுட்டே சொல்கிறாளாம், இல்லை என் புருஷன் அப்படி கிடையாது, பட் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்படி செய்யலாமா இருக்கும், ஆனால் என் புருஷன் பயங்கர வீரன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம பேசுகிறாளாம். அது ஏன்னா பெருமாள் ஏன் ஸ்ரீதேவி பின்னால் போய் ஒழிஞ்சுட்டான்னா, எப்போதுமே தாயாரோட அனுகிரகம் நமக்கு ஃபஸ்ட்டு கடாட்சம் கிடச்சுடுத்துனா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். அதனால தான் சொல்லுவாள், நம்ம வந்து இதுக்கு திருப்பதி போகிறதுக்கு முன்னால் தாயாரை ஃபஸ்ட்டு சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை சேவிச்சோன்னா நல்லா தர்ஷன் கிடைக்கும். பெருமாள் வந்து நம்ம வேண்டிட்டதெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாள். ஏன்னா தாயார் வந்து சொல்லுவாளாம், இந்த பக்தன் வரான், இந்த பக்தனுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவாளாம். அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கநாதர் சேவிக்கிறதுக்கு முன்னால் ரங்கநாயகியை போய் சேவிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் வந்து அனுகிரகம் பண்ணுவாள், இன்னும் நன்னாவே அனுகிரகம் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி நம்ம தாயாரை வந்து நம்ம சேவிச்சுட்டு நம்ம போனோன்னா அந்த கட்டாட்சம் இருக்கே, அந்த லக்ஷ்மி கட்டாட்சம்ன்றது வந்து பரிபூர்ணமாக கிடைக்குமா. அதனால் இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போய் பின்னால் நின்று தாயாரை ஃபஸ்ட்டு பார்க்கட்டோன்ற மாதிரி அவர் போய் நின்னாராம். இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை எவ்வளோ அழகாக சொல்கிறா அந்த இடத்துல. நம்ம கூட பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் இருக்கும்,
குழந்தைகளுக்கு ஏதாவது வேணும்னா சரி ஒரு எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை தான் கேட்கும். அம்மா அம்மா எப்படியாவது பார்த்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடு, பணம் வாங்கி கொடு அப்படின்னு அம்மா கிட்ட தான் வந்து சொல்லும். இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அம்மா எனக்கு அந்த டாய் வேணுமா, எனக்கு அதனால் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடு அப்படின்னு அம்மாட்ட தான் சொல்லும். அண்ட் அம்மா தான் போய் அப்பா கிட்ட சொல்லி சிபாரிசு பண்ணி பாவம் குழந்தை கேட்குறது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறா. ஸோ அந்த மாதிரி அம்மா தான் எப்போதுமே நம்ம ஈஸியாக எளிமையாக போய் கேட்கக்கூடியவா வந்து தாய் தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கடவுளும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து ஈஸியாக எளிமையாக நம்மளோட ஆசைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கணுன்னா தாயார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகணும். போய் நீங்கள் முறையிடுங்கோ, உங்களுக்கு எல்லா காரியமும் நடந்துடும். அதுக்கப்புறமா போய் நீங்கள் போய் அப்பனை போய் பாருங்கோ, உங்களுக்கு எல்லா காரியமும் தாயார் வந்து அப்பனிடம் சொல்லி எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் இங்கே ஒரு சின்னதாக அழகாக பெருமாள் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தார் திருமங்கை மன்னனுக்கு. அப்போ உடனே சரி உடனே வந்து பெருமாள் முன்னால் வரார். வந்த உடனே எல்லா நகையெல்லாம் கைட்டு அப்படின்ன உடனே பெருமாளோட அங்கவஸ்திரத்தையே உருவராராம். உருவி அதுலேயே எல்லா நகையும் கைட்டி போட சொல்கிறாராம். சரி இவாளும் எல்லாரும் நகையெல்லாம் கைட்டி போடுறா. எல்லாம் அங்கே கூட அவர் கூட வந்த மினிஸ்டர்ஸ் அவள்லாமும் சேர்ந்து எல்லா நகையும் கைட்டி இந்த அங்கவஸ்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் முடித்து கட்ட போகிறாராம். அப்போது பெருமாளை மேலேருந்து கீழே அப்படி பார்க்குறாராம். பார்த்தா அந்த காலில் எல்லாரும் லேடிஸ் எல்லாம் மெட்டி போட்டுருப்பாள். அந்த மாதிரி பெருமாளோட ரெண்டாவது விரல் கட்ட விரலுக்கு பக்கத்து விரலில் ஒரு மிஞ்சு இருந்து தான், அதை மிஞ்சுன்னு சொல்லுவாள். இந்த காலத்துலேயும் நிறைய குலத்துலலாம் இந்த கல்யாணம் ஆனவா வந்து அந்த மிஞ்சு போட்டுக்கிற வழக்கம் உண்டு. இப்போவும் போட்டுக்கிற வழக்கம், கல்யாணத்துலேயே வந்து மிஞ்சு போட்டு விடுவாள் மாப்பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த வழக்கம் இப்போவும் உண்டு. அந்த மாதிரி பெருமாள் வந்து மிஞ்சு போட்டுருந்தாராம். எல்லாம் கைட்டியாச்சு. இவர் காலை பார்த்த உடனே அதை பார், அது ஒன்று இருக்கே பழன்னு மின்னறதே, அதை கைட்டு அப்படின்னாராம் திருமங்கை ஆழ்வார். அப்போ உடனே பெருமாள் சொன்னாராம், அது ரொம்ப டைட்டாக இருக்குது, கைட்டவே வராது, என்னால் கைட்ட முடியாது, உனக்கு வேணுன்னா நீயே கைட்டிக்கோ அப்படிங்கிறாராம். அப்படி சொன்ன உடனே திருமங்கை ஆழ்வார் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சி பெருமாளோட காலை இப்படி கையை வந்து காலில் பிடிச்சுடுறாராம். பிடிச்சி இப்படி கையால் இழுக்க ட்ரை பண்ணுறாராம். பிடிச்ச உடனே அவருக்கு ஏதோ பண்ணுறதான் உடம்பெல்லாம். ஏன்னா பரபிரம்மத்தை காலை பிடிச்சிட்டா இருப்பார். அந்த ஒரு க்ஷணமே அவருக்கு வந்து நன்மையெல்லாம் உண்டாக ஆரம்பிச்சுடுது, நிறைய நன்மைகள். அப்போது அப்படி காலை பிடிச்சோடனே ஏதோ பண்ணுறதான் அவருக்கு உடம்பு. அப்போ உடனே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறார், முடியல. அப்புறம் உடனே என்ன பண்ணுறார், சரி ரொம்ப டைட்டாக நீ சொன்னது சரிதான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், அப்படி உட்காந்துக்கிறார். உட்காந்து அந்த காலை எடுத்து இப்படி அவரோட தொடை மேலே வச்சுட்டு அந்த தொடை மேலே வச்சுட்டு இப்படி கையில் இழுக்க ட்ரை பண்ணுறார். இழுக்க வரலையாம். சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட காலை இப்படி மடக்கி கொஞ்சம் முட்டியை நீட்டமாக வச்சுண்டு அவர் பெருமாளோட காலை எடுத்து முட்டி மேலே வச்சு இழுக்க ட்ரை பண்ணுறாராம். அப்போவும் இழுக்கிறாராம், முடியலையாம். சரி இது இழுக்க வரலை அப்படின்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுவோம், வரலைன்னா நம்ம பல்லால் கடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே பல்ல வச்சாராம், ஒரு கடிச்சு அப்படியே இழுத்துட்டாராம். மிஞ்ச கை வந்துருத்தான் வெளில. பெருமாள் பார்த்தா அசந்து போயிட்டாராம். எல்லாரும் பார்க்குறாளாம், பிரம்மா விஷ்ணு பிரம்மா சிவன் எல்லாரும் பார்க்குறாங்க, பார்வதி தேவி எல்லாரும் பார்க்குறாளாம், பிரம்மா சரஸ்வதி எல்லாம் பார்க்குறாளாம். ஆஹா என்னது இது, அப்படி கடிச்சிட்டானே பெருமாளோட காலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாளாம். ஸ்ரீதேவி பக்கத்தில் நின்றுண்டு அப்படி ஒரு ஆச்சரியமாக ரசிக்கிறாளாம் இந்த பக்தனை, இப்படி கடிச்சிட்டானே பெருமாள் காலைன்னு. அதுக்குள்ளே பெருமாள் சொல்கிறாளாம் ஸ்ரீதேவியை பார்த்து, எப்படி பாரு பக்தன் எப்படி இருக்கான்னு பாரு, நீ கூட இந்த மாதிரி என்னை கடிச்சதில்லை அப்படிங்கிறாராம். அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாராம் பெருமாள். அப்படி கடிச்சு அப்படி எடுத்துட்டானா மிஞ்சியை. எடுத்த உடனே அவனுக்கே ஒரே இதுவான், உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுறதான், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியல. அதுதான் அனுபவம். அவனுக்கு அப்படியே பக்தியில் பெருமாளை தொட்டிருக்கான், பரபிரம்மத்தை கடிச்சிருக்கான்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. யாருமே அந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைச்சது கிடையாது இல்லையா. அந்த மாதிரி
திருமங்கை மன்னனுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதான், சரி அந்த மிஞ்சியும் எடுத்து அந்த உத்திரியத்தில் அந்த உத்திரியத்தில் எல்லா நகையும் இருக்கே அதில் போட்டு மூட்டை கட்டுறானா. மூட்டை கட்டி இப்படி தூக்குறானா, தூக்கவே முடியலையா. அதை தூக்க ட்ரை பண்ணுறானா, தூக்க முடியலையா. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுறதான். என்ன மந்திரம் பண்ண அப்படின்னு அவனோட இடுப்பில் இருக்கிற வாளை, தட் இஸ் கத்தியை எடுத்து பெருமாளோட கழுத்தில் வைக்கிறானா. வச்சுட்டு என்ன நீ மந்திரம் பண்ண, என்ன மந்திரம் பண்ண நீ, இந்த தூக்க முடியலையே அப்படின்ன உடனே பெருமாள் சிரிக்கிறாராம். சிரிக்காத, சொல்லு என்ன மந்திரம் அப்படின்னு. இந்த பாரு, உபதேசம் என் கத்தியை கழுத்தில் வச்சு உபதேசம் வாங்கக்கூடிய ஒரே பக்தன் இவனாக தான் இருப்பான் அப்படின்ட்டு பெருமாள் வந்து தாயாரிடம் சொல்லிவிட்டு அவன் காதில் சொல்கிறாராம் அஷ்டாட்சர மந்திரம். ஏற்கனவே அவனுக்கு ஓதினது கல்கருடன் வந்து ஏற்கனவே அவன் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும்போது அவருக்கு ஓதின அஷ்டாட்சர மந்திரத்தை திரும்பி ஓதுறாராம் பெருமாள். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஓதுறாராம். அப்படி காதில் அந்த மந்திரம் விழுந்ததோ இல்லையோ அப்படியே கத்தி கீழே விழறதான். கீழே விழுந்து அப்படியே அவனுக்கு ஃபுல்லாக அவருக்கு வந்து திருமங்கை மன்னன் வந்து இப்போ திருமங்கை ஆழ்வார் ஆயிட்டாளாம். அவருக்கு புரியறதான், அவரோட பாவங்கள்லாம் கழிஞ்சுடுத்தான். கழிஞ்சு அப்படியே பாசுரங்கள் 10 பாசுரம் அஞ்சனமே அவர் பாடுறாராம். அழகாக பாடுறாராம். பாடி பெருமாளை வந்து அவ்வளோ அழகாக இது பண்ணுறாராம், வர்ணித்து ஒரு பாசுரமாக பாடி 10 பாசுரம் பாடுறாராம். அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார் தான் இந்த திருமங்கை ஆழ்வார். இப்போது இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து கள்ளர் ஜாதி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அவள் வந்து ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற உற்சவம் பகல் 10 ராவ் 10 அப்படின்ற நடக்கிற உற்சவத்தில், அந்த உற்சவத்தில் வந்து வேடுபரி உற்சவம் அப்படின்னு 8வது நாள் நடத்துவாளாம். ஸோ அது வந்து இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து எப்படி பெருமாளை வந்து தரிசித்து அவர் அந்த அஷ்டாட்சர மந்திர உபதேசம் வாங்கிண்டார் அப்படின்றதெல்லாம் அந்த உற்சவத்தில் வரும். அதே மாதிரி பெருமாள் வருவாராம். பெருமாளோட நகையெல்லாம் திருடி திருமங்கை ஆழ்வார் திருடி அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே பண்ணுவாளாம். என்னென்ன நகை காணாமல் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் லிஸ்டெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவாளாம் அந்த உற்சவத்தை. அதெல்லாம் நம்ம நேர போய் பார்த்து அனுபவிக்கணும். அந்த உற்சவங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த உற்சவம். அண்ட் இந்த வேதராஜபுரம்ன்ற இந்த இடம், எந்த இடத்துல இவர் வந்து இந்த கொள்ளையெல்லாம் அடிப்பாரோ அந்த இடம் பேர் இப்போ வந்து திருமணங்கொள்ளை அப்படின்ற ஒரு இடம். அந்த பேர் மாறி இப்போ திருமணங்கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது இப்போவும் இருக்குது. அண்ட் இப்போவும் இந்த உற்சவத்தில் அழகாக வேடுபரி உற்சவத்தில் அழகாக இது அத்தனையும் எனாக்ட் பண்ணி காட்டுவாளாம். அந்த உற்சவத்தில் ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கே. இவர் எப்படி தெரியுமா, இவர் வந்து அந்த வேடப்பரிக்காக அந்த இதுக்காக கொள்ளை அடிக்கிறதுக்காக நிற்பார் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறச்சேவே ஆனால் நாராயணா 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 நாராயணான்னு சொல்லின்னு தான் நிற்பாராம். நம்மளாம் பார்ப்போம், நம்ம வந்து எங்கேயாவது ஒரு டிராஃபிக் சிக்னலில் மாட்டின்ட்டோன்னா அந்த டிராஃபிக் சிக்னல் நம்பர் ஓடின்னு இருக்கோம், 1 2ன்னு ஓடும், 180 வரைக்கும் ஓடும் சில இடத்துல. அப்போ நமக்கு கோவம் தான் வரும், பாரு எவ்வளோ நேரம்னு. ஆனால் அந்த நேரத்தில் கோவப்படாமல் நீங்கள் ஏதாவது ஒரு நாமஸ்மரணம் பண்ணிகிட்டு இருங்கோ, உங்களுக்கு கோவமே வராது. நாமஸ்மரணம் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு புண்ணியம் தான் சேர்ந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயம் நிறைய சொல்ல சொல்ல தீராது ஆனால் நிறைய ஆயின்னு இருக்கும் அப்படின்னா நீங்கள் நாமஸ்மரணா சொல்ல சொல்ல உங்கள் பக்தி ஏறிண்டே போகும். மற்றதெல்லாம் இட் வில் கெட் டிப்ளீட்டட். பட் நாமஸ்மரணா சொல்கிறச்சே யுவர் பக்தி இன்க்ரீசஸ். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் பெண் பிள்ளை இந்த ஒரு இதில் பிடிச்சிக்கிறா. எவ்வளோ அழகாக திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளோட காலை கடிச்சு அவர்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிண்டா. நான் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். வைத்தமாநிதி பெருமாள் கிட்ட போய் நான் வந்து உபதேசம் பண்ணுங்கோ, இல்லைனா நான் வந்து அங்கேயே இருந்து நான் ஏதாவது பண்ணி நான் பெருமாளோட அன்பை சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அடியாள் அப்படி இல்லையே சுவாமி. அடியாள் வந்து மொசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த விதமான ஒரு நன்மையும் யாருக்கும் கிடையாது, அதனால் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். அந்த பெண் பிள்ளைக்கு என்ன பாக்கியம் பாருங்கோ. கரெக்டாக அவள் ஊரை விட்டு போகணுன்னு
டிசைட் பண்ண டைம். அவர் இவ்வளோ ஞானின்னா அப்படி ஒரு பரம ஞானி, அப்படி ஒரு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சக்கூடிய ஒரு சிறுவி. அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை கொண்டவள் ஊரை விட்டு போகிறான்ற பெருமாளுக்கே அந்த ஆதங்கம் இருந்ததுனால தான் ஒரு குருவை காமிச்சு கொடுத்துருத்து. ஸோ அதனால தான் அந்த ராமானுஜர் கரெக்டாக இவ வெளில கிளம்புற நேரம் பார்த்து அவர் கரெக்டாக அங்கே வந்திருக்கார். வந்ததுனால இவளுக்கு நல்ல ஒரு கட்டாட்சம் கிடச்சிது, ஒரு அருள் கிடச்சிது, ஒரு குரு கிடச்சார், ஒரு ஆச்சாரியர் கிடச்சார். அதுவும் என்ன ஜெகத் ஆச்சாரியர் ராமானுஜர் அவரே கிடச்சார். அப்பேற்பட்ட பாக்கியம் இந்த பெண் பிள்ளை பண்ணியிருக்கலாம். குரு இருந்தானா நமக்கு எல்லாமே சுலபம். எதுவுமே பெருமாளை நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணுன்னா குரு மூலியமாக தான் பார்க்கணும். பெருமாளை டைரெக்டாக பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. குரு மூலியமாக நீங்கள் பாருங்கோ, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அண்ட் குரு எப்படின்னா he will carry you easily to God. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம 10 மாடி ஏறணும்னு வச்சுக்கோங்க. படியில் போகணுன்னா ஒரு படியாக ஏறி நம்ம டயர்டாகி 10 மாடி ஏறுவோம். இதே லிஃப்ட் இருந்ததுன்னா எப்படி? லிஃப்ட் இஸ் லைக் குரு. ஸோ லிஃப்ட் இருந்ததுன்னா நம்ம உள்ளே போய் 10ன்னு நம்பரை ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே நம்ம 10வது மாடிக்கு வந்துடலாம். அதுதான் குரு. ஸோ நீங்கள் குரு இல்லாத நீங்கள் படியில் போகிறீங்கன்னா அது நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் போகணும். அது ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்றதும் சொல்ல முடியாது. ஆனால் குரு இருந்தார்னா லிஃப்ட்டில் அழகாக உங்களை கூட்டின்னு போயிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு குரு கட்டாட்சம் எல்லாருக்கும் அமையட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.